முதல் உத்தரவு வெள்ளக்கோயில். இன்னொருதான், அலைவாயும் கடலோரம் இளமானை போலே விளையாடி உறவாடி இன்பம் காணும் விண்ணோடும் முகிலோடும் விளையாடும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தப்பா, குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய சக்திகளை நீக்கிய நான் கொடுத்த கனியில முதல் அறிகுறியாக 58 நாட்கள் கர்ப்பத்துல குழந்தை தோன்றி நின்றது. ஆனா இப்ப எதிர்பாராம அது கழிக்கப்பட்டது. இந்த நிலை நீடித்தால் இந்த வரம் எப்படி இருக்குங்கிற ஒரு மனது உங்களுக்கு அறப்பாங்க. அதனால கர்ப்பசாமி எப்படியாவது இன்னும் அதை முழுமையாக்கி எனக்கு பிள்ளையா கொடுத்துருன்னு சொல்லி உள்ளத்துல கண்ணீர் கொடுத்து என்னை கேட்க வந்திருக்கு. காரணம் கர்ப்பசாமிக்கு அரோகரா, கர்ப்பசாமிக்கு அரோகரா, கர்ப்பசாமிக்கு அரோகரா, கர்ப்பசாமிக்கு அரோகரா. இனி கற்பம் கலையாது, நினைத்த குழந்தை பிறந்தாச்சு. முதல் உத்தரவுக்கே வெற்றி மாலை கொடுத்து உத்தரவு. வெற்றி மாலை நினைக்கப்பா. கர்ப்பசாமிக்கு என்ன பிள்ளை வேணும்னா ஆம்பளை பிள்ளையே சந்தோஷமா. கர்ப்பசாமிக்கு அதையும் சாப்பிட்டு போங்க. திருப்பூர் திருப்பூர் கர்ப்பசாமி என் பிள்ளைய நடக்க வச்சு செம்மையாக்கி தரணும்னு கேட்டு வந்தேன். உள்ளமெனும் கோவிலிலே வாழ்பவனவன் ஊழ்வினைகள் மாற்றி வைக்கும் உத்தமனவன். எருமேனி தனில் வாழும் எங்களீஸ்வரன் ஏறுமயில் வேறவனின் அருமை தோதரன் எங்கள் ஐயப்பன். ஏறுமயில் வேறவனின் அருமை தோதரன் எங்கள் ஐயப்பன், எங்கள் ஐயப்பன். நீங்க யாரும் சபரிமலைக்கு போயிருக்கீங்களா? உன் மகனை சபரிமலைக்கு நடந்து நான் போக வச்சிருவோம்னு மேல கூப்பிட்டாரு. கால இருக்கலாம். கர்ப்பசாமிக்கு கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வியாபாரத்தில் இருந்த தடங்கல்களை எல்லாம் ஓரளவு நீக்கி இப்போ தெளிந்த நிலைகளுக்கு கொண்டு வந்திருக்கேன். வேற என்னப்பா வேணும்? பெருசா பண்ண வச்சு தந்தா போதுமா? இந்தா வியாபாரத்தை வசமாக்கியிருக்கேன். பணம் சேரும், விசாலமாக இந்த தொழிலை நடத்துவாய். அதே திருப்பூர் எல்லை எனக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வரணும் சாமி, ஆர்சி, அதை எனக்கு ஜெயிச்சு தாங்கன்னு கேட்டு வந்திருக்கேன். கால் வந்துட்டு வரலாம்.
அப்படியா? சரி வாப்பா. 1 2 3 4 செப்டம்பர் மே ஜூன் மாதம் 10ஆம் தேதிக்குட்பட அந்த ஆர்டர் உனக்கு கிடைச்சிரும். ஜெயிச்சு வந்தது கேன்சல் பண்ணி தரேன், வெற்றி ஆயிரும். நல்லா புண்ணியமாக இருப்பா. திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? யாருக்குடா திருமணம்? உனக்கு தானே? கால் நின்று வா. இன்னொரு தரம். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, நேற்று வர சேர்த்து வச்ச. மறுமணத்துக்கு ஒரு பெண் தயாராக இருக்கா, நீ திருமணம் முடிச்சுக்கிடுவியா? முடிச்சுக்கலாம். அப்போ 2ஆம் தரத்து பொண்ணாக இருந்தாலும் முடிச்சுக்கிட தயாராக இருக்க. நீ இதுவரை கல்யாணம் முடிச்சிருக்கியா? 2 வாழ்க்கை பண்ணி 2 போச்சு. காலில் விட்டுருவா. முத்து குளிச்சி நான் எடுத்த முத்து சிப்பி நீதானே. தம்பி நல்லா இருக்கியா? உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். இறந்து போன ஒரு ஆத்மா உன்னுடைய வீட்டுக்கு வருதுடா. அந்த ஆத்மாவால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது. ஆனால் உன் வம்சத்தில் உள்ளது தான். சில பாவதோஷங்களால் நீ பாதிக்கப்பட்டு இருக்கிற. இப்போ இதில் சட்டம் சம்பந்தமான சில விஷயங்களில் மாட்டி விடுதலையாக்கி இன்னும் தெளிவடைய முடியாத ஒரு நிம்மதியை இழந்திருக்கிற. உண்மையா இல்லையா? இதில் ஒரு சில பணங்களும் ஏமாற்றப்பட்டு அதுவும் வருமா வராதாங்கிற ஒரு குழப்பமான நிலைகளை பெற்று இருக்க இடத்த மாறி இருந்தால் நல்லா இருக்கும் என்பதற்காக நீ இடமாற்றத்தோடு இப்போ உட்காந்துருக்க. கால் வந்துட்டு வா. இந்த பிறவியில் உனக்கு லைசன்ஸோட கல்யாணம் உண்டுமா அப்படின்னு கேட்டேன். உண்டு. அதனால் என்னை தொடர்ந்து பிடிச்சிக்கா. வரக்கூடிய புதன்கிழமை என்னை வந்து பார். பக்கத்தில் வாப்பா, முடிச்சு தரேன். அந்த கஷ்டம் தீர்ந்தாச்சு, தீர்ந்தாச்சு. கர்மசாமிக்கு கர்மசாமி என் பிள்ளையினுடைய மனதை பக்குவப்படுத்தித்தான்னு காட்டுனது யாருப்பா? ஓராறு முகமும். என்னம்மா இன்னும் 2 வரும். என்னம்மா உன் பிள்ளைக்கு என்ன? உன் பிள்ளைக்கு என்னம்மா? என்ன செய்யணும்? மூலம் அவளுக்கு பேசுவோம், உனக்கு 2ஆம் தரம் பேசுவோம். உங்ககிட்ட பேசணும்னு என்ன அவசியம் இருக்குது? எனக்கு பேசுறதுக்கு ஆள் இருக்குது. கால் வந்துட்டு நான் முடிஞ்சிட்டு வரேன். சும்மா இருக்கிறேன். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்கு போகிற வழியில் விநாயகர் இருக்கார, செல்வ விநாயகர் கோவில். ஆனால் இடதுபுறத்தில் போனால் அம்மன் கோயில் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி போயிட்டா சிவாலயம் வந்துடும். கால் வந்துட்டு வா. உன் பையன் கூட ஒரு பெண்மணி கொஞ்சம் அன்பு பாசத்தோடு இருக்கிறார். அவளை விட்டு பிரிஞ்சு வரணும்னு சொன்னால் எப்படி வர முடியும்? நீ தானே அவளை விட்டுட்டு வாடா அப்படின்னு சொல்கிறேன். அவன் அப்படியெல்லாம் முடியாதும்மா, எனக்கு வேணுங்கிறான். காலில் விட்டுருவான். சக்கரை பால் கையில் கிடச்சா தூர் வேலை தலையே லேசாக எடுத்துருக்கா. எப்படியாவது உன் பையனை அங்கேருந்து மீட்டி கொடுத்தா போதுமா? இந்தா வெற்றியாக்கி தரேன். அடுத்த வாரம் புதன்கிழமை என்னை வந்து பாரு. இந்தா சாப்பிட்டு போ.
கர்மசாமிக்கு அதே மாதிரி என் மகன் மனத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, ஓயாமல் சண்டை போடுறான். இன்னும் ஒரு கண்ணு தெரிய மாட்டேங்குது, என்ன விஷயம்? சரி, என்னம்மா? உட்கார் உட்கார். அவனுடைய மனதின் ஆழத்தை பார்த்தேன். அவன் நினச்ச வேலை கிடைக்கல ஒன்று. அதே மாதிரி அவன் ஒரு நேரத்தில் ஊரை விட்டு போகணும்னு முடிவுக்கு எடுத்தான், அதுவும் நடக்கலை. அதனால் இங்கே இருக்கிறவங்க நமக்கு சரியில்லை, நமக்கு ஒரு வழி காட்ட மாட்டேக்காங்க, நம்மளே கிடந்து கஷ்டப்பட வேண்டியிருக்குன்னு சொல்லி உங்களெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டான். இதுக்கு அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் சேர்ந்து ஹைதராபாத்துக்கு கூட்டு போகணுன்னு உன் மகனை இப்போ திட்டம் போட்டு வச்சுருக்குறாங்க. எங்கே போகணும்னு சொல்லி? ஹைதராபாத்துக்கு. அங்கே போயிட்டோம்னா வரும்போது சோடியாக வந்துருவானம்மா போ சொல்லுவோமா? கால் வந்துட்டுவான். என்னென்ன ஒன்று சொல்ல மாட்டேங்க, பிள்ளைகளுக்கு ஜோடி தேவை தானே. இந்த அவன் பிள்ளையுடைய மனதை பக்குவப்படுத்தி வேலையை வாங்கி தரேன், அவனை ஒரு நிறையா இருக்க வைப்போம், அடுத்து பின்பு பேசுவோம். நல்லா பொம்பளை பிள்ளை இங்கே வா. புருஷன் வீட்டு வாழ போகிற பொண்ணு கால் வந்துட்டு வா. தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகளை சொல்லுற கேளு முன்னே. அரசன் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் அம்மா ஆணவம் கொள்ளக்கூடாது எந்த நாளும். ஏக்கா இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. யார்? உன் வீட்டு தெருவில் எதிர்ப்புறத்தில் வேற புதுதாக கட்டிடங்கள் கட்டிக்கிட்டு இருக்காங்க போலுக்கு. உன் வீட்டு தெருவில் எதிர்ப்புறத்தில் உள்ள இடத்துல ஏதோ ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, பூசெல்லாம் இல்லை. அதுக்கு அப்பாற்பட்டு முனீஸ்வர சாமி இருக்காரா? கற்பராயன் சாமி எங்கே இருக்காரா? உனக்கு ஒன்றுமே தெரியாது. விநாயகர் இங்கே இருக்க. விநாயகர் கால் வந்துட்டு வா. நீ எந்த தப்பும் பண்ணலம்மா, அதுக்கெல்லாம் சேர்த்தா அவா பண்ணிட்டால, நீ ஏன் பண்ண ஒரே பக்கத்தில் வா. உன் பிள்ளைகளுடைய ஆள் மனதை போய் நான் பார்த்தேன், புரியுதா? அவளுடைய மனதுக்குள்ளே இன்னொரு ஆசை பாசம் வளர்ந்துருச்சு. அது நீங்கள்லாம் செட் ஆக மாட்டியேன்னு சொல்லி அவளே பேசி பேசி குழப்பம் பண்ணிக்கிட்டு மைண்டு சேஞ்ச் ஆனது மாதிரி உன் வீட்டுக்குள்ளே ரகலை பண்ணிக்கிட்டு இருக்கிறா. இதுதான் உண்மை. உண்மையா? கால் வந்துட்டு வா. பையன் வரல. அதனால் அவள் நிச்சயமாக அவள் விரும்புகிறவங்க கூட தான் இருப்பாள். இப்போ ஹாஸ்டலில் இருந்தால் சுதந்திரமாக போய் பார்க்கலாம், வெளியில் போய் சுதந்திரமாக பேசிக்கலாம். அதுக்காக தான் இப்போ போயிருக்கா. எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க கூட அவள் வந்து குடும்பம் கழித்து உன்னைய வந்து பார்ப்பா. முறையாக நீ கல்யாணம் முடிச்சு வைக்க போறியா, அவளை கல்யாணம் முடிச்சு கூட வைக்கவா? எப்படி தோணுதா? நான் காதலர்களை பிரிக்கக்கூடாதுன்னு நினைக்கேன். அப்படியா? இன்னொரு சாதகக்காரர்கிட்ட போய் பாரு, செவ்வாய் தோசை இல்லைன்னு சொல்லிடுவான். கால் வந்துட்டு வா. ஏம்மா அங்கே வா, நான் கேட்குற கேள்விக்கு பேர் சொல்லுமா. உண்மையிலே அந்த ஜாதகம் பொருத்தலைன்னு சொன்னால் அவங்க ரெண்டு பேரும் எப்படிமா பொருந்தி சேர்ந்துக்கிட்டாகா, எப்படிமா ஒன்றா சேர்ந்துக்கிட்டாகா, எப்படிமா விரும்பிக்கிட்டாகா. அப்போ ஜாதகம் சரியாக இருக்க போய் தானே அந்த பழக்கம் வந்திருக்கு. இதை நீ புரியாமல் அவர் ஒரு 100 ரூபா வாங்கிட்டு சொன்னதுக்கு பெரிய விஷயமாக்கிட்டியே. நீ சிந்திக்க வேண்டாமா? நீ பையன்கிட்ட கொஞ்சம் கெட்ட பழக்கம் இருக்குது, புரியுதா? அந்த பழக்கத்தை நீக்கி தாரேன், உன் பிள்ளைய ஐஸ்வர்யமாக வாழ வச்சு தாரேன். என்ன இந்த அப்படி வீணாக குழம்பிடாத. நீ குழம்பிட்டனா உன் பிள்ளை வாழ்க்கையும் குழம்பிடும். 3 மாத அவகாசத்தில் எல்லாத்தையும் தெளிவு பண்ணி வாழ வைக்கேன். நிதானமாயிரு, நிதானமாயிரு.
இந்த வார்த்தையை மட்டுமே உன் நெஞ்சில் உரைக்கட்டும். நிதானமாயிரு, நிதானமாயிரு, நிதானமாயிரு. அந்த வார்த்தை வரும்போதெல்லாம் கோபம் அடங்கிடும். அதுதான் சாப்பிட்டு போகணும், அறவரில் பேரக்கூடாது. கல்யாணத்தை பற்றி கேட்க, கல்யாண விஷயமா கேட்க வந்தது யார்? யாருக்குமா கல்யாணம்? பையனுக்கு. உன் பையன் உன் சொல்ல கேட்பானா? கேட்கறது இல்லை. இங்கே வா. எந்த ஊர் உங்களுக்கு? அப்படியா? 1 2 3 பம்பாய், ஹைதராபாத், பெங்களூர். காலண்டா வா. பெங்களூர்லேருந்து ஒரு பொண்ணு லைனில் இருக்கா, அவளை முடிச்சு கொடுவோமா? ஆந்திராவிலேருந்து ஒரு பொண்ணு லைனில் இருக்கா, அவளை முடிச்சு கொடுவோமா? மும்பையிலேருந்து ஒரு பொண்ணு லைனில் இருக்கா, அவளை முடிச்சு கொடுவோமா? இந்த 3 பேரில் யாரையாவது ஒருத்தையை முடிக்கணுங்கிறது அவனுடைய எண்ணம். ஆனால் நீ நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்க ஒருத்தையை முடிக்கணும்ப்பா நீ சொல்லுத. ஐயா அதெல்லாம் கேட்க தயாராக இல்லை. என்ன செய்யலாம்? அவனுக்கு பிடிச்ச மாதிரியே வாழ வச்சுருவோமா? கால் வந்துட்டு வா, நல்லதே நடக்கட்டும். பிள்ளைகள்லாம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வர தேடிக்கிடுவாயா? அதெல்லாம் பிரச்சனையாக இருக்கக்கூடாது. என்னடா ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. வாமா, வாமா. ஆவணி மாதம் வரை நீ பொறுமையாக இருந்தா உன் பையன் நிதானமான ஒரு நிலைக்கு வருவான். கல்யாணத்தை நடத்தித்தானே, நிலையான ஒரு தொழிலையை உருவாக்கி வெற்றியாகித்தானே, எதிர்பார்க்காம ஒரு நீதிமன்றத்தை வழக்கு ஒன்று சந்திக்கக்கூடிய நிலைமை உங்க வாழ்க்கையில நடந்தது. அதுல நான் ஜெயிச்சு கருதாமிக்கு கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரி தொழிற்சாலை வைத்து நடக்கும். கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி மறுவடையல். இன்னும் ஒரு முறை காரணம். தொழிற்சாலை வாசல எதுவும் தெய்வம் இருக்குதாப்பா? அதையெல்லாம் யாரு மாத்துறது? ஆமா, அதுல இருந்த சாமியில கருப்பசாமியும் உண்டு. சரியா? அந்த தெய்வத்தை மாற்றி விட்டு எப்பொழுது கட்டிடத்தை உருவாக்குறாங்களோ அதுல இருந்து நிறைய குறைகளும், உடல் கோளாறுகளும், தொழில் கோளாறுகளும், இடம் தோதுமான பிரச்சனைகளும், சட்டப்படியான துன்பங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையா? காரணம் வெற்றிவேல் முருகனுக்கு. என்னப்பா முருகா, ஒரு திருநாமத்தை நான் சொல்லிட்டேன், எதுவும் காரணம் இருக்கா? இருக்கு. பழனிமலைக்கு எதுவும் கட்டளை உண்டா? பழனிமலை முருகனுக்கு எதுவும் கட்டளை உண்டுமா? ஒரு கட்டளை வச்சுக்கலாமா? ஒரு 3 மாதத்துக்கு பாலாபிஷேகம் பண்றதாக ஒரு கட்டளை வேண்டும். இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகித்தானே, இந்த தொழில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்திற்கு தொடர்ந்து நிற்காமல் ஓட வச்சு தந்தா போதுமா? இப்போ உன் கையில சில கோடிகள் வேண்டும், ஜெயிச்சுட்டாரு. வேற என்ன வேணும்? பக்கத்துல வரலாம். தம்பி பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கானா? ஒரு முறை அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரணும்னு சொன்னானே, போதையா? இன்னும் ஒரு பயணம் இருக்கு. 90 நாட்கள் அவகாசத்துல எல்லாமே வெற்றியாகிட்டானே. இதை பார்த்து எனக்கு பிடிக்கல, அதனால தான் அதை வச்சு நான் பேசுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ஏன் பிடிக்கிறேங்கிற வார்த்தையை கேட்கக்கூடாது. முடிச்சு வச்சு சாமி நீ தானே சொன்னேன் நான் கல்யாணம் முடிச்சு வச்சோம்னு என்கிட்ட நீ கேட்பையா கேட்க மாட்டியா? கேட்பதா? அன்னைக்கு நான் கண்ணை முடிச்சு பார்த்தா ஏற்றுக்க முடியாப்பா. சொல்றதுல நியாயம் இருக்கா இல்லையா? சந்தோஷமா இருக்கு. கருதாமிக்கு நீதிமன்றத்தில் வழக்கு. உங்களுக்கு என்னென்ன வழக்கு? உட்காரக்கூடாது. இன்னொரு நீதிமன்றத்தில் வழக்கு.
பூமி சம்பந்தமாக வரலாம். உங்க பத்திரம் டாக்குமெண்ட் பொம்பளை பேருக்கு இருக்கா? உங்க பொம்பளை பேருக்கு இல்லை. வீடு நீங்க வந்து பூமி நிலம் காரணம் போய்விடக்கூடாது. இருக்காது. இன்னொரு காரணம் சொல்லலாம். பொய்யாரை கொண்டையிலேன் தானம் பூவ அதன் உள்ளே இருக்குமாம் இரும்பேராம் இதை மெய்யாய் உணர்ந்தவனே புத்திமா. உன் பையனை ஒரு ஆள் ஏமாத்திட்டாங்க. பணத்துல ஏமாத்துறாங்களா பாசத்துல ஏமாத்துறாங்களான்னு கேட்கணும்ல? கேட்கணுமா வேண்டாமா? பாசத்துல ஏமாத்துட்டாங்க. அந்த பாசத்தின் அடிப்படையில கொஞ்சம் பணமும் ஏமாந்துச்சு. இது ரெண்டுமே நடந்துச்சு. இப்ப அடுத்து ஒரு கேள்வி நம்ம கேட்போம். சாமி பாசம்னு சொல்ற விட ஆண்பால் பாசமா அது பெண்பால் பாசமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? இருக்கா இல்லையா? உனக்கு தெரியும் யாருன்னு. நான் ஏன் சொல்லணும்? சொல்லணுமா? மாற்றம் இந்த நீதிமன்றத்து வழக்கை நான் சரியாக்கி தந்துருந்தேன்ப்பா. உன் பையனை சீர்திருத்தி ஒரு பொறுப்பான நிலையில உட்கார வச்சிருந்தேன். இடையில கொஞ்சம் கடன்கள் மன உபாதைகள் நிறைய இருக்கு. அதனால சில அக்ரிமெண்ட்கள்லாம் சரி பண்ண முடியாத துன்பத்துல நீ மாட்டிக்கிட்டியா? சரியாக்கி தந்தா போதும்ல. வேற யாரும் நோயாளியா இருக்காங்களே? யாரு? மனைவி எங்க இருக்கு? சக்தி துருவாய நமோ. என்ன என்ன கேட்டு பாக்குறேன். சிவன் கோயில் உங்க வீட்டுல இருந்து எத்தனை கிலோமீட்டர்? உருவாக்கி தரேன், செஞ்சு தரேன். அட்வான்ஸ் வாங்கி கருதானிக்கு கரூர் எல்லை கரூர். இங்க நினைக்கிறீங்க அன்பே. நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கா? கரூர்ல நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? வரலாம். இந்த அம்மாவுக்கு வலது பக்கத்து மூளைக்கு போகக்கூடிய பிரெயின்ல இருக்கக்கூடிய நரம்புற பிளாக் இருக்கு. அது வந்து பெட்டா உருவாக்கப்பட்டிருக்கா அல்லது புரத சத்துக்கள் அடர்த்தி ரத்தம் போகலையாங்கிறது ஆராய்ச்சி பண்ணணும். ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி டாக்டர்கள் சொல்லிட்டாங்க. இவங்க எளிய குணமாகிறதுக்கு நான் உதவியா இருப்போம்ப்பா. வழக்க வெற்றியாகி தரேன். கொள்கைக்கு துணையாக இருக்கேன். நினைத்ததெல்லாம் நடக்கும். சந்தோஷம். கால் வந்துவா. இவன் அரவர மனசா இருக்காங்க. இன்னொரு கால் வந்துவா. அம்மா இருக்கா? மூன்று வருஷத்துக்கு முன்னால தொழிலை பற்றி சிந்தித்து முயற்சிகள் செய்து பல நஷ்டங்களை அடைந்து வேதனைப்பட்டு ஏமாற்றமடைந்த அதுல வாகனங்கள் சம்பந்தமானதும் உண்டு.
அதனால எதை எடுத்தாலும் நஷ்டமா இருந்துகிட்டு இருக்க. அடுத்து நம்ம தொழில் நடத்தலாமா, அல்லது வேற ஒருத்தர் செய்யறதுல பார்ட்னரா போய் இருக்கலாமா, அல்லது என்ன செய்யறது ஒண்ணும் புரியல. உலகத்துக்கு நல்ல நேரம் வந்துருச்சா வரலையா, அல்ல இன்னும் கொஞ்சம் பொறுத்து இருந்து விடுவோமா, பணத்தை போட்டு கேவலப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிற பயத்துல நீ பார்க்கணும். காரணம் நீ தொழில் நடத்துறதுக்கு இன்னும் 120 நாட்கள் கால அவகாசம். நீ நடத்தக்கூடிய தொழில் விவசாயம் தொடர்பான வாகனங்களை எடுத்து தொழில் பார்க்கலாம். வேற என்ன தொழில் செய்யணும்னு நினைக்கிற? அது என்னை நினைத்து செஞ்சுக்கலாம். 120 நாட்கள் கழித்து ஆரம்பி. அதுக்கு மேல உத்தரவாதம் கொடுக்குறாரு, யாருக்கும் பணமும் கொடுக்குறாரு. நிறுத்தி கருதாமிக்கு அதே கரூர் எல்லை தன் பிள்ளையை பத்தி கேட்க வந்தவங்க யாருப்பா? நீ வரலாம். கால் வந்துவா. இன்னும் ஒரு குருவில் இருக்காப்பா. எங்க இருக்கு? ஊர்ல இருக்க. கால் வந்து ஏ தம்பி நல்லா இருக்கியா? இந்த ஒரு கரூரா? பிள்ளைய பத்தி கேட்க வந்திருக்கீங்களோ? இருந்தீங்க கால் வந்து நான் தான் தப்பா கூப்பிட்டோன்னு பயந்துட்டேன். நீ அங்க போய் நின்று நான் உண்மையா இல்லையா? என்னப்பா வேணும் உனக்கு? அப்படியா? அம்மா உன் இடத்த எதுவும் வெட்டி கிட்டி பாத்தியா? இடங்கள் சைட எதுவும் வெட்டி பாத்தியாப்பா? பாக்கலையா? உன்னுடைய இடம் இங்க இருந்து வண்டி போகக்கூடிய பாதையிலிருந்து வலது பக்கம் இறங்கி டைட்டா போனா உன் இடம் வந்துடும். அப்படித்தானே? அதுல வந்து அந்த ஓடையினுடைய கடைக்கு முறையில கொஞ்சம் தீவிரையான பொருள் எல்லாம் வைத்திருக்காங்க. அந்த இடத்தால நீ பலன் அடைஞ்சிருக்கவும் முடியாது. நிறைய மனவேதனைகளும் வழக்குகளும் குழப்பமும் வர்ற மாதிரி துன்பம் இருக்கும். இருக்கா? கால் அந்த இடம் தோணமாக ஒரு பொம்பளையுடைய தூண்டுதல் இருக்குப்பா. அந்த இடத்துல வித்துதா கொடுத்தா அவளுக்கு பார்க்கவா அப்படி இந்த கனியை கொண்டாங்க போடு, இடம் வித்துரும், திருப்தியாகி வா. அதிக விலைக்கு எது போது பார்த்து கொடுத்துரு. பார்த்து கர்தானிக்கு தங்கே முழங்கு எங்கள் வாழும் எங்கள் வளமும் வற்றாத தமிழென்று தங்கே முழங்கு. சட்டப்படி என்கொயரி பண்ணாங்களா? அந்த பக்கத்தில் டெம்பிள் இருக்க, குறை இருக்க, என்ன எனக்கு மறைக்க கால் இருக்கு. இப்போ அந்த குறையெல்லாம் நீங்கக்கூடிய நல்ல நேரம் வந்தாச்சு. எப்படியாவது அவனுக்கு விசாவை கொடுத்து பகவானுடைய அல்லாத அவன் ஆனந்தமாக வாழ விட்டாரு. உன் நுரையீரலில் போய் டெஸ்ட் பண்ணேன், பண்ணலையா? பண்ணாண்டாமா? கண்டிப்பாக பண்ண. உழைத்த முதல்லாம் தெருவில் கொண்டு இப்போ ஓரமாக உட்கார்ந்து இருப்பீங்க, சுத்தமான ஆயிட்டீங்க. நீ உன் மேலே தான் குற்றம், ஊரால் மேலேயா குற்றம் சொல்ற? புரியுதா? உன் பையனை மீட்டி தந்தா போதுங்களா? சந்தோஷமா இருக்கான். மீண்டும் அவனுக்கு அங்கேயே பணியும் கிடைக்கும், உயர்வும்.
இந்தாப்பா.